கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனத்தை ஒருவர் வாசிப்போமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோடு கூட இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 27, 28 வசனத்தையும் வாசிப்போமாக. ஒரே தரம் மரிப்பதும் அடைவதும் ஒரே நேரம் பலியிடப்பட்டு தனக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இங்கு வேத பகுதிகள் நாம் படித்ததான வேத பகுதிகளில் கடைசி நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அதாவது வேதத்தில் ஏராளமான ரகசியங்களை உள்ளடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமானது கடைசி ஜட்ஜ்மெண்ட். வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் டைம் கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் அங்க பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பாத்தீங்களா, இது எப்படி இருக்கு பாருங்க. பிரைஸ் காட். என்ன அநியாயம் செய்கிறவனை தேவன் அழிக்க கூடாதா என்று நாம் நினைப்போம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அநியாயம் செய்யட்டும் என்று வாய்ப்பை கொடுக்கிறார். ஒன்றுக்கு ஒரு டைமை கற்று வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் உடனே என்ன செய்கிறவல்ல, அடிக்கிறவர். அவர் அன்புள்ளவர். ஆமென். மனிதனாகிய நம்மேல் அவர் அன்பு வைத்தபடியினால் ஹல்லேலூயா பரலோகத்தின் மகிமையை ஆமென் விட்டு நமக்காக இந்த பூலோகத்துக்கு மனிதனாய் வந்தார். அவர் அன்பு நிறைவடைவது எங்கே என்றால் சிலுவை மரணத்தில் நிறைவடைவது. சிலுவையில் இயேசு மரித்தது ஆமென் அவர் செய்த தண்டனை தூற்றத்துக்கு அல்ல. ஹல்லேலூயா. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல மனிதருக்குரிய தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டார். ஆமென். என்னை நோக்கி பார் மகனே, மகனே, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு ரட்சிப்பு உண்டு. அல்ல எபிரேயர் 28 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 9:28. அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் என்ன செய்யப்பட்டார், பலியிடப்பட்டார். ஆமென். பாவிகளுக்காய் தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஆமென். இங்குதான் தேவன் மனிதர்கள் வைத்த அந்த அன்பு. ஆமென். யோவான் 3வது அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிற வாசிப்போம். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை என்ன செய்தார், தந்தார். அழகான வார்த்தைகள். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆமென். அங்கதான் வாசித்தோம், அநேகருடைய பாவங்களுக்காக
அவர் என்ன செய்யப்பட்டார்? பலியிடப்பட்டார். அவன் யோவான் சாமுவேல் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன். ஆமென். ஏன் இயேசுவை சேவிக்க வேண்டும்? ஏன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? ஏன் இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும்? ஏன் இயேசுவை விட்டு வழிவிலக கூடாது? ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தவிர வேறு ஒருவராலே ஆமென் மனுக்குலத்திற்கு மீட்பில்லை, பரலோகமில்லை. ஆமென். பரலோக வாழ்வை கொடுக்கிற ஒரே தெய்வம் இயேசு. நமக்கு அழிவிலிருந்து விடுதலையும் பரலோகமாகிய நித்திய வாழ்வை கொடுப்பதற்காகவே அவர் இந்த பூமியிலே வந்தார். ஆமென். ரோமர் 3:23 வாசிக்கும் போது, பாவத்தின் சம்பளம் வாசிகள், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுவோம். அப்போ தேவன் நமக்கு நித்திய ஜீவனாகிய மோட்ச வாழ்வை நமக்கு அளித்திருக்கிறார். ஆமென். அதை அடையணும். ஆமென். அதை என்ன செய்யணும்? அடையணும். உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் பரலோக வாழ்வை, நித்திய ஜீவனை கர்த்தர் அளித்திருக்கிறார். எங்க? சிலுவையிலே முடிச்சிட்டார். ஆமென். அதை சத்தமா சொல்லுவோம். வச்சிட்டார், முடிச்சிட்டார். உனக்கு செய்ய வேண்டிய நான் செய்துட்டு சொல்லுவேன். தெரிந்து கொள்வது உன்னுடைய விருப்பம். ஆமென். உனக்குரியதை சிலுவையிலே நான் முடித்தேன். எல்லாம் முடிந்தது. கடைசியில் என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது. ஆமென். உனக்காய் செய்ய வேண்டியதை ஆமென் இயேசு சிலுவையில் அவர் செய்து விட்டார். அதை தெரிந்து கொள்ளுகிற ஒரே ஒரு வேலை தான் உன்னுடைய வேலை. கையை தட்டுங்க. என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த தெரிந்து கொள்ளும் பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஏன் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? ஏன் பிறருக்கு இயேசுவை அறிவிக்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. மனிதனே, உனக்காய் ஆமென் நீ அழிவின் பாதையாகிய நரக பாதையை தெரிந்து கொள்ளாமல் ஆமென் உன்னை விட்டுவிட்டு பரலோக வாழ்வை கொடுப்பதற்காக ஆமென் அதற்குரிய பரிகார பலியாய் ஆமென் சிலுவையில் இயேசு எல்லாம் செய்து முடிந்து விட்டார். நீ அவரிடத்தில் வா, அவரதை ஏற்றுக்கொள். ஆமென். உனக்கு மீட்பு உண்டு. நாம் அடைய வேண்டியது, நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை. மகனே மகளே, நீ என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். நீ அந்த தண்டனையை அனுபவிக்கணும். ஆமென். நான் உனக்காக சிலுவையில் செய்துட்டேன், என்னை நோக்கி பார். ஆமென். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மட்டும் நம்ம எல்லா மனிதனும் பூலோகத்துல பிறக்க இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதனுக்காக ஆமென் மீட்புக்குரியதை, நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்குரியதை நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு சிலுவையில் முடிச்சிட்டார். ஏன்? அவர் சிருஷ்டிகர், அவர் தேவன். ஆமென். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே அந்த தேவன் செய்து முடித்துட்டார். அவர் மரித்து அடக்கப்பட்ட அவர் தேவனானதால் மூன்றாவது உயிரோடு கூட எழுந்து போனார். ஆமென். நான் மீண்டும் என்ன செய்வேன்? முதலாவது எதற்கு வருகிறார்? மத்திய ஆகாயத்தில் வெளிப்படப்போகிறார், மணமகனாய் வரப்போகிறார். எதற்கு வருகிறார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்ததான ஆமென் அந்த மரணம் எனக்காக, ஆமென் அவர் சிந்தின இரத்தம் எனக்காக, அவர் அடிக்கப்பட்டது எனக்காக, நான் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு அடைந்தார். எனக்காக சிலுவையில் அவர் மரித்தார். அவர் சிந்தின இரத்தம் பரிசுத்த இரத்தம் என் பாவங்கள் கழுவப்படுவதற்காக. இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டார்களோ ஹல்லேலூயா அவர்
அவர்களை சேர்க்கதான் மீண்டு வரப்போகிறார். சும்மா இந்த இடத்துல கால் வச்சிருக்கிறார். ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அநேகருடைய பாவங்களை என்ன செய்ய சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் என்ன செய்யப்பட்ட பலி சிலுவையில் பலியிடப்பட்டார். ஆமென். அநேகரை என்ன செய்ய மீட்க, அநேகருக்கு விடுதலை கொடுக்க, அநேகரை நரக தண்டனை விடுவிக்கும்படி சொல்லுகிறது. ஒரே தரம் பலியிடப்பட்டு அடுத்தது தமக்கா என்ன செய்ய காத்திருக்க. ஆமென். என்ன செய்ய சத்தமா சொல்லுங்க. அங்க 27 சொல்லுகிறது, ஒரே தரம் மன்னிப்பதும் நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட். ஆமென். மனுஷன் பிறக்கிறார், பூமியில் பிறக்கிறார். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்தை தேவன் உனக்கு கொடுக்க. எதற்காக? ஆமென். நீ தெரிந்து கொண்டதற்காக. ஆமென். நீ தெரிந்து கொள்ள. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே நேரம் மன்னிப்பது பின்பு என்னது ஜட்ஜ்மெண்ட். நீ பூமியில் அதாவது வாழ்கிற வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்ப்பு கொடுத்து வரப்போகிறார். வாலிபனா இருக்கலாம், வயோதிகனா இருக்கலாம், செல்வந்தனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். அவன் உன் மனம் போல வாழ அல்ல, தேவன் இந்த உலகத்தில் ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க. நித்திய ஜீவனுக்குரிய வழியை காட்டி சென்றவர் இயேசு. அது சிலுவையில் வெளிப்பட்டது. அவரை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டின பாதையில் வாழ்வதற்கிறார். தேவன் உனக்கு இந்த பூமியில வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். டைம் என்னது? டைமை கொடுக்கிறார். உனக்கு தேவன் இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டால் உலகத்தில் எந்த டாக்டர்ஸால காப்பாற்ற முடியாது. நீ பூமியில் இருக்கும் போது எந்த வழியை தெரிந்து கொண்டாயோ அந்த இடத்துக்கு நீ செல்வாய். உனக்கு அக்னியும் கந்தகமும் கடலுக்கு செல்லாமல் நித்திய மோட்ச வாழ்வை அடைவதற்காக உனக்குரிய எல்லா மீட்புக்குரிய எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் முடித்தார். யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு உண்மையான தேவன், அவர் என்னுடைய இரட்சகர். எனக்காக பூமியில் வந்து மனிதனாய் வந்து எனக்குரிய பாவத்திற்குரிய தண்டனை அவர் சிலுவையில் அவர் எனக்காய் மரித்தார். நான் அடிக்கப்பட்ட இடத்தில் இயேசு அடிக்கப்பட்டார். நான் மரிக்கிற இடத்தில் இயேசு மரித்தார். அவர் பாவம் செய்யாதவர். நான் பாவி, எனக்காய் இயேசு மரித்தார். பாவி ஆண்டவர், என் தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர். நான் விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்தில் மாறுமாட்டார் என்று இயேசுவை யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய பெயர் பரலோகத்தில் ஜீவபுருஷன் எழுதப்பட்டது. அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்காக என்ன செய்வார்களாம்? காத்து கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 28 பகுதி. தமக்காய். ஆமென். எதற்காய்? மரித்த இயேசு எனக்காய் மரித்தார். அவர் சிந்தின ரத்தம், அவர் என் பாவம் கழுவப்படுவதற்காக சிந்தினார். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று பாவங்களை அறிக்கையிட்டு யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை என்ன செய்ய சேர்த்துக் கொண்டார். தமக்காய் காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய? சத்தமா சொல்லுங்க, ரட்சிப்பு. என்னது? அப்படி இந்த உலகத்திலிருந்தே ரட்சிக்கும்.
நரக தண்டனிலிருந்தே ரட்சிப்பை அருளும்படி. ஹல்லேலூயா. அவன் இரண்டாம் தரம் எப்படி வெளிப்பட போறான்? பாவம் இல்லாமல் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் ஜீவனை விட்டு ஆண்டவர் உங்களை என்னை சேர்த்துக் கொண்டு அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய வருகைக்கு விடுதலை ஆயத்தமாய் வாழ வேண்டும். ஆயத்தமாய் வாழ்வதற்காகதான் தேவன் நம்மை சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாரு. ஆராதனைக்கு ஏன், எதற்கு? என்ன நரகத்துக்கு போகாமல் என்னை காப்பாற்ற தம்மையே தம்முடைய ஜீவனையே இயேசு கொடுக்கிறார். ஐயோ, இந்த ஆண்டவர் அல்லவா எனக்கு முக்கியம். அவர் என்னை சேர்த்துக் கொள்ள வரும்போது நான் கைவிடப்பட்ட நபராய் காணப்படக்கூடாது. அவரோடு அந்த ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். மகிமை அடைவே மகிமை அடைவே அணிந்து கொள்வே நமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, யாருக்கு? அவருக்காக. சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு அழகான வார்த்தை. ஆமென். யார் எடுத்துக் கொள்ளப்படுவா? அவருக்காக காத்து. அவர்கள் யார்? சிலுவையில் இயேசு தனக்காக செய்ததை ஆமென் ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கிறவர். ஆச்சரியமான ஒரு நிலையை கற்றுக் கொடுத்தார். நமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்னது? ரட்சிப்பை அருளும்படி. இரண்டாம் தரம். ஆமென். வரப்போவது. ஹல்லேலூயா. முதலாவது பாவிகளுக்காய் இரட்சகராய் வந்தார். இனி பாவம் இல்லாதவர்களை சேர்த்துக் கொள்ள வருகிறார்.
மத்தியாக இதில் வெளிப்பட போகிற இது திருடனை போல் வருகிறேன் சொன்ன ஆண்டவர் நினையாகவே வருவார். தங்கச்சி நீ ஆயத்தமா? இயேசுவின் வருகைக்கு உன் மனம் போல வாழ வேண்டிய காலம் அல்ல. இனி காலம் சொல்லாது. மனுஷன் வாழ்க்கை ரெண்டில் ஒன்றில் ஒரு மனிதன் பூமி வாழ்த்துக் கொண்டிருக்கும் போது அவனை மரணம் சந்திக்கிறோம். இல்லைன்னா இயேசு வருவார். ரெண்டில் எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம். இது இயேசுவின் வருகை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றார். ஒருவேளை நீ இந்த பூமியில் வாழ்ந்திருக்கும் போது ஆமென் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆமென் இந்த பூமியில் நீ ஒருவேளை மரித்திருந்தால் நீ ஆனாலும் நான் ஆனாலும் இயேசு மத்தியாக இது வெளிப்படும் போது கல்லறை திறக்கும். கல்லறை திறக்கும். அழிவுள்ள சரீரமாய் மண்ணுக்குரிய சரீரமாய் ஆமென் மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டது அழியாத சரீரமாய் மகிமை சரீரமாய் மரணமே இல்லாத சரீரமாய் வியாதியை தொடாத சரீரமாய் பசி இல்லாத சரீரமாய் கண்ணீர் இல்லாத சரீரமாய் மறுரூபமாக்கப்படுமையா மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட கடந்து செல்லும். யார் அவருக்காக காத்திருக்க அந்த காத்திருக்கிறனாலே என்ன தேவை? ஆயத்தம். என்னது காத்திருக்கணும்னா என்னது? ஆயத்தம் இல்லாமல் காத்திருக்க முடியுமா? நண்பன் வருகிறான், காத்திருக்க நண்பனுக்காய் காத்து ஆயத்தம். இப்போதான் இன்னும் நாள் வாரேன், இத்தனை மணிக்கு வாரேன், ஆயத்தமா இருந்துங்க சொல்லுவாங்களா இல்லையா? ஆயத்தம் இல்லைன்னா அவன் போயிடுவான். சொந்த பந்துக்கள் வராங்க, அல்ல வேற ஏதாவது நபர்கள் வராங்க, இன்னும் நாள் இத்தனை மணிக்கு வராப்பா, கரெக்டாக நீ அந்த டைமில் அங்கே இரு, எனக்கு அவசரம் வெளியே போ. காத்திருக்கிறான் இல்லையா? பார்த்தீங்களா? ஒரு இடத்துக்கு போகணும், திருமண வீட்டுக்கு போகணும், அது வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும், அங்கே என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஆண்டு சொல்றாரு ஆமென் அல்லேலூயா. தமக்காக காத்திருக்கிறார், ஆமென் தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு. யாருக்கு ரட்சிப்பு? சும்மா இருக்கிறவங்களுக்கு, மனம் போல வாழ்றவங்களுக்கு, கண்டபடி வாழ்றவங்களுக்கு, விரும்புறதெல்லாம் செய்கிறவங்களுக்கு. எதையும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்துருக்கிறோம், கவனிங்க. மேக்சிமம் எல்லாம் வெண் வஸ்திரமா இருக்கிறாங்க, சில கடையில் கருப்பும் சோப்போம் துக்க வீட்டு போனவர் வந்துருக்கு. சபைக்காக போகிறோம், நம்ம இப்படி ஒரு பரலோகத்திலேயே வெண்வஸ்திரம் தரித்து வளர்ந்திருக்கிறாங்க. பூலோகத்தில் தேவன் கொடுக்கிற நாளாவது ஆமென் தேவன் ஆராதிக்க வெண்வஸ்திரம் கொடுத்துட்டு போலாமே ஒரு எண்ணம் வேணும். ஆமென். கலப்படம்னா தேவையில்லை. அல்லேலூயா. நீ வரும்போதே பார்ப்பாங்க. அல்லேலூயா. அந்த வாலிப பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு ஒயிட்டில் போதும் சர்ச்சுக்கு சொல்றாங்களா இல்லையா? ஒரு காலத்தில் இந்த மாதிரி உடுத்துற ரோட்டில் நடக்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. 35-40 வருஷத்துக்கு முன்னே இப்படி நடக்க முடியுமா? நடந்தா என்ன சொல்லுவாங்க? ஆண்கள் நடந்தா போன சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தனி ஃப்ரீ டிக்கெட். பெண்கள் நடந்தா என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. என்ன பாவம், சின்னதுலேயே போயிட்டான் போட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பான் இல்லையா? என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, ரொம்ப மோசமாக பேசுவாங்க, திட்டுவாங்க.
ரொம்ப இது கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நான் அது விளக்கம் கொடுப்பேன். நம்ம பைபிளில் எல்லாத்துக்கும் வசனம் நமக்கு இருக்கு. தோத்திரம் அவ்வளோ தூரம் பாடு சகித்து இந்த லெவலில் இப்போ வெண்வஸ்திரம் உடுத்திட்டு வந்தால் மற்றவங்களுடைய பார்வையில் கிறிஸ்தவங்க சொல்கிறது மாதிரி வாயில் வந்துருச்சா இல்லையா? பார்த்தீங்களா எவ்வளோ பாடுபட்டுருப்போம் நம்ம. அல்லேலூயா. அன்னைக்கு போகிற பாரு ஏதோ ஒரு சின்ன பொண்ணு இப்போவுமே ஆயிட்டா போட்டிருக்கேன், விதவை ஆயிட்டாலே அப்படி ஒன்று மோசமாக பேசுனது. உன் கையில் தண்ணி நான் குடிக்க மாட்டேன்ப்பா எடுத்து துரத்து விட்ட இடத்துல இப்போ உன் கையிலேயே கூடமா அல்ல சத்தமா சொல்றோம். அப்போ இந்த வெண்வஸ்திரம் உடுத்தி காதில் மூக்கில் எல்லாம் இல்லாமல் கையில் வளையெல்லாம் இல்லாமல் ரொம்ப பவ்யமாக நகத்துக்கு நேர்ஸு பாலிஷும் இந்த இதெல்லாம் மயிலாஞ்சியும் கொலிசு கிலிசு எல்லாம் போடாமல் இருந்த உடனே எங்கே போக முடியாது, பறந்து போக முடியாது. அதால் அது ஆயத்தத்தில் ஒரு தூசுதான். அப்போ ஆயத்தத்தில் ஒரு மேன்மையான பகுதி இருக்கு. உங்களுக்கு அந்த ஏரியாவே பேச முடியாது. ஓகே, மற்ற ஏரியா அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்போ அந்த மேன்மையான பகுதிக்காக தான் கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வச்சிருக்கிறார். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அறிவுள்ளமான சித்தம் என்னதென்று அவதரிக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாயினாலே மர்வமாகுங்கள். சரி, இப்போ பாருங்க, ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா அந்த டாபிக்ல பாருங்க, உங்களை கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு ஆமென் உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்து. யோவான் 17 சொல்றாரு, நீர் எனக்கு தந்த ஜனம். வாசிப்பா அந்த வசனத்தை 6ன்னு நினைக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ள, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர். கைவிதல் நான் பேசுற வியூ புரியுதா இல்லையா? எனக்கு இப்பதான் அவுட்லைனா பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கு தமக்காய் காத்து கொண்டிருக்கிற அந்த பாயிண்ட்டுக்கா மாறாய், தமக்காய் காத்திருக்கிற கூட்டத்தை சொல்றேன். வெண்வஸ்திரம் தேவை, அதனோட யூனிஃபார்ம் நல்லதா? அல்லேலூயா. எல்லாம் ஓகே. இது அல்ல அந்த ஆயுதம். அல்லேலூயா. மொத்தமா சொல்லையா, இது தேவை. இது என்னதான், ஒரு சின்ன தூசுதான் மாதிரி, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா பெரிய சத்துருவா இருக்கு. நீ ஆமென். 17 6ஆம் வசனம் வாசிப்போம். உலகத்தில் எங்கிருந்து? உலகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டது? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டு சொல்ற, நான் உலகத்தால் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார்கள். என்ன செய்யப்பட்டவர்கள்? பிரித்தெடுக்க. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்து. யாருடையவர்களா இருக்க? யாருடையவர்களா? சத்தமா இயேசுவுக்குடையவர்களாய் எங்க இருக்க? இந்த பூமியில இருக்கணும். புரிந்து கொள்ளணும். யாருக்குடையவர்களா? இயேசுவுக்கு சொந்தமானவர்களாய் இந்த பூமியில இருக்கணும். அப்ப அதுக்கு வெள்ளை வஸ்திரம் கொடுத்தா மட்டும் போதுமா? எல்லாம் ஒன்னும் இல்லாம இருந்து போவியமா இருந்தா போதுமா? அல்ல. இது உலக மக்களுடைய கண் பார்வைக்கு. ஆனால் அவருக்குடையவர்களாய் நீ இந்த பூமியில் என்ன செய்யணும்? மாற்றமுடைய நபரால் வாழ வேண்டியது. எங்கிருந்து பிரித்தெடுத்தால்? உலகத்தில். நீ உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து எனக்கு தந்த மற்ற ஜனங்கள் உங்களை பிரித்தெடுத்தார். யாருக்குடையவர்களா இருக்க? இயேசுவுக்குடையவர்களா. ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு உங்களுக்கு, நீங்கள் 2ஆம் வசனம் ரோமர் 12 மீண்டும் நீங்கள் எப்படி பிரித்தெடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம்.
எங்கேருந்து பிரித்தெடுத்தோம்? ஆண்டவர் இயேசு சொல்றார். ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? நான் உலகத்தான் அல்ல. யார் உலகத்தான் அல்ல? நம்ம ஆண்டவர் உலகத்துக்குரியவர் அல்ல. கவனிக்கிறீங்களா? எதற்குரியவர் அல்ல? உலகத்துக்குரியவர் அல்ல. அவர் உலகத்தின் தேவன் அல்ல, சகல மனுமக்களுடைய தேவன். அதான் சொல்லப்படுது. அப்போ அவருக்கு உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றால் உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? ஆண்டு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? ஆனாலும் தைரியம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கரங்களை தட்டி கத்துறோம். அப்போ எத்தனை பேரு புரியுது? நான் என்னை கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். எத்தனை கையை தூக்க முடியும்? எடுத்திருக்கா இல்லையா? சரி. அப்படி என்றால் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. கையை தூக்குவாங்க. அப்படி என்றால் ஆமென். இந்த உலகத்தில் அநேகம் இருக்கிறது. பாருங்க, இயேசுவை உயரமான இடத்துல கொண்டு நிறுத்திட்டு உலகத்தின் சகல ராஜ்யத்தை என்ன செய்தாரோ இயேசு காட்டு. ஆமென். உலகத்தின் ஒண்ணு மட்டும் செய்தா போது இதெல்லாம் கொடுத்துருங்க. இது எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது. எப்போ ஒப்புவிக்கப்பட்டது? ஆதாமுடைய மீறுதலுக்கு பிறகு ஒப்புவிக்கப்பட்டது. ஆதாமின் மீறுதலுக்கு பிறகு பூமி என்ன செய்யப்பட்டு சபிக்கப்பட்டது. சாபத்துக்கு சொந்தக்காரன் சாத்தான். அவன் பரலோகத்தில் இருந்தவன் லூசிபர். அவன் மனமேற்றுமை காரணமாக அங்கிருந்து கர்த்தர் சபித்தவனை பூமியை தள்ளினார். பூமியில் வந்தவன் சபிக்கப்பட்ட பூமியை தன் கையில் வசப்படுத்துவதற்காக ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். அவன் அல்லேலூயா. எனக்கு என்ன செய்யப்பட்டு, அதாவது அதுக்கு அர்த்தம், நீ இருந்த பூமியை பரிசுத்தமா இருந்த அந்த மனுஷனாகி ஆதாமுக்கு கண்டுள்ளதை கொடுத்துரு. அவன் பாவம் செய்ததுனால இந்த பூமி என்ன செய்து சபிக்கப்பட்டு போச்சு. அந்த சபிக்கப்பட்டு தீட்டுப்பட்ட கரைமறிந்த அந்த பூமி இப்ப என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த பூமியில என்ன இருக்கு? நிறைய செழிப்பு இருக்கு. என்ன இருக்கு சொல்லு? இதான் பார்த்தா யாரு? லோத்து. இந்த செழிப்பை பார்த்து ஏமாந்தவன் தான் யாரு? லோத்து. இந்த செழிப்புகளை பார்த்து ஏமாந்தவங்க தான் யாரு? ரூத்து புஸ்தகத்தில் ரூத்து நகோமி எதை பார்த்து? மோவாவின் செழிப்பு. அல்லேலூயா. அதாவது சோதோமின் செழிப்பை லோத்து பார்த்தான். இதை பார்த்து ஆமென் தன்னை நடத்தி சென்ற ஆபிரகாமை மறந்தார். இதை உலகத்தை பார்த்து ஆபிரகாமின் தேவனை மறந்தார். கடைசியில் அவன் சோதோமிலே அழிவுக்கு சொந்தமாகவும் அவன் சந்ததி அவலட்சணத்துக்கு சொந்தமாகவும் மாறிச்சு. காரணம் அல்லேலூயா, உலகத்தை நேசித்தோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாது. உலகம் ஒன்றை ஏமாற்றும், உலகம் ஒன்றை கரைப்படுத்தும், உலகம் ஒன்றை வேத ராஜ்யத்துக்கு தடுக்கும். உலகத்தில் என்ன இருக்கிறது? மானுஷ இச்சை இருக்கு, கண்களின் இச்சை இருக்கு, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. ஆனந்த கத்த சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னை தான் நிறுத்தி தன்னைத்தான் வெறுக்க ஆரம்பித்தாலே ஆடம்பரம் அணிஞ்சிருது. மாமிச ஆசைகள் இச்சைகள் வெறுக்க போல் அணிஞ்சிருது. அவே உலகத்துல சுற்றின் பயனெல்லாம் வெறுப்பு வெறுக்குங்கிறது. ஐயா அது வெறுக்கணும். அவருடைய வருகையில் அவருக்கு ஆயத்தப்படுவதற்கு வெறுத்தே ஆக வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க என்ன உண்டு? எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் என்ன இருக்க?
எல்லாவற்றையும் உலகத்துல நிறைய கிடக்கு, உலகத்துல நிறைய இருக்கு. என்ன எடுத்துக்க, என்ன எடுத்துக்க, என்ன எடுத்துக்க, கொஞ்சம் எடுத்து கண்ணில் பூசு, கொஞ்சம் எடுத்து உதட்டில் பூசு, கொஞ்சம் இன்னும் காதுலையும் கடத்துலையும் ஓட்டை இருக்கு இல்லையா, சரி இன்னும் ஒரு ஓட்டை கூட ட்ரில் பண்ணி போடு, தோத்துரும். அது போதாது, வயிற்றோட ஒரு ஓட்டை போடு. இப்படி இல்லை என்ன எடுத்துக்கன்னு ஒன்றை கட்டு அலங்காரத்தை கொண்டு வருவான். அம்மி கவனமா இரு, அலங்காரம் எல்லாம் உலகத்துக்குரியது. புரியுதா இல்லையா? இல்லைன்னா பிடிச்சிட்டு தொங்கிட்டு சாத்தான் கொண்டு வாங்க. உன்ன ஆண்டோட வருகிற நீ போக மாட்டேன், இங்கே இருப்ப மினுக்கு மினுக்கணும். ஆடம்பரம் அலங்காரம் வச்சுட்டு அக்னி வந்தவரை கடலுக்கு போட்டு வரும். கவனமா இரு, தேவனுக்காக வெறுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏசுன நீ என்ன பின்பற்றி வர விரும்புறியா கேட்கிறாரு, என்ன பின்பற்றி வா. ஒரு வாரம் ஓடி ஆண்டவரே நீ எங்கு சென்றாலும் வருவேன். ஓடி வந்த சிலவங்களுக்கு வேகம், ஓ ஸ்தோத்து நம்ம பாடிட்டு வந்துடணும். ரொம்ப வேகம், ஒரு எமோஷன், ரொம்ப வேகம். செத்தாலும் இயேசு விட மாட்டேன். நீ இயேசு கொல்றவனால மாறுற, நீ சாகிறது இல்லை, இயேசுவே சாகடிக்கிறவன மாறுற. ரொம்ப வேகம் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டு சில கிரியாவோட வார்த்தை எல்லாம் கேட்டான், அவனுக்குள்ள ஒரு மகிமயக்கம். அவனி ஒரு வார்த்தையை கேட்டோன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சே இவ்வளோ அழகா பேசுறாரு. வார்த்தையெல்லாம் கேட்டாலே எங்க உள்ளத்தை அப்படி குச்சி குச்சி எடுக்குது. ஒரு நாள் நீ தானே சொன்ன, இப்ப இடிக்கிறான்னு சொல்றீங்க. உழந்த வேகத்தில் அப்போது நடக்குது, சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். இந்த கம்பெனியில் நம்மளும் சேர்ந்துக்கலாம் வந்தா இயேசுவிட்ட. ஏன்னா சிலருக்கு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கிறிஸ்தவங்களை பார்த்து எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. கிட்ட வராத தூரத்துன்னு பார்த்தோடு இல்லை, தூரத்தில் பார்த்தா பார்த்தியா இந்த குடும்பம் ஞாயிற்றுக்கிழமான நேரம் ரெடியாகி அப்படியே பவுஞ்சா போகிறேன். சரி எல்லாம் பார்த்தியா கொஞ்சம் பேர் இருந்தாலும் எல்லாம் வெண்மசம் பரவாயில்ல, நம்மளும் அந்த கட்சியில் சேர்ந்துக்கிறோம். அதான் சொல்றது, ஒன்றில் என்ன பார்க்கணும், மறுரூபத்தின் வந்தா ஈசன் ஆண்டு என்ன சொன்னார், நரிகளுக்கு அவர் அழகா சொன்னார். அப்படியா என்னப்பா தம்பி, நம்ம பின்பற்றி வர வந்திருக்கிறான். நான் நினைக்கிறேன் மன்னர் 2 பேர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. வந்தோம், நரிகளுக்கு என்ன இருக்கு, குழி. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு, மனுஷகுமாரனுக்கோ தலசை கடையில் அப்போ விருப்பம் இருந்தால் வாழ்ந்து திரும்பி பார்த்தவன் ஆளை காணும் சொகுசு அனுபவிக்க வந்தவன். உலகத்துள்ளவர்கள் என்ன செய்து அன்பு கூடாத இயேசு சொன்னார், ஆமே என்னை பின்பற்றி வர விரும்பினான் தன்னைத்தான் வெறுத்து. நீ வெறுக்கும் போது உனக்கு என்ன கிடைக்கும், சிலுவை என்று சொல்லப்பட்டான். சிலுவையை கடத்துறதுங்க விடுறதல்ல, ஆமே பரிகாசம், ஆமே நிந்தைகள், ஆமே குடும்பத்திலே உன்னவர்களை திட்டுவாங்க. ஆமே என்ன போய் எத்தனை நாளா போயிட்டு இருக்கிற, போய் என்ன கிடைச்சு என்னெல்லாம் கேட்பாங்க. என்ன கிடைக்குதோ இல்லையோ எனக்கு இயேசு. இந்த தீர்மானத்தில் நிற்கிற ஒன்னதான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த தீர்மானத்தோடு வருகிற உனக்கு கிடைக்கும். கையை தட்டிக்கிறதுல வைக்கப்படுது. ஆமென். கதை சொல்றாரு. அப்போ இந்த ஆயத்தை தமக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்கள். அப்போ உலகம் வேறு பிரிச்சாச்சு, உலகத்தை வேறு பிரித்தார். ஆமென். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தார். ஏன் மற்ற ஜனங்களுக்கு என்ன இருக்கு, உலக வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம், உலக வழக்கம். உலகத்துக்கு ஏற்றபடி பேசுவது, உலகத்தை பேசுவது பேசுவது, உலகத்தை ஒரு சிந்திப்பது, உலகத்தில் ஒரு வாழ்வது, உலகத்தை அதை போல மேக்கப் பண்ணுவது, இது அவனுடைய இருக்கு. ஆமென். அதிலிருந்து பிரித்தெடுத்தாச்சு. ஹல்லேலூயா. பிரித்தெடுத்து உன்னை ஆயத்தப்படுத்த கர்த்தர் சபையை கொடுக்கிறார். ஆமென். சபை ஒரு பெரிய ஒரு என்னது, ஒரு பட்டற ஃபேக்டரி. ஆமென். இங்க உருவாக்குகிற இடம் யாருக்கு, மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற இடம்.
தேவனை உருவாக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி உருவாகுமா? வருகைக்கு தமக்காய் காத்திருக்கிற ஜனம் எப்படிப்பட்ட தகுதியா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நீ ஒன்னு பிரிச்சு எடுத்தாச்சு. நல்ல கவனிங்க. பக்கத்துல வர சொல்லுங்க. பிரதர்னா பிரதர், சிஸ்டர் கையை பிடி பார்ப்போம். சிஸ்டர் இல்ல பிரதர், ஒன்னு உலகத்திலிருந்து இயேசு தமக்காக பிரித்தெடுத்து விட்டார். ஜாக்கிரதை, இந்த உலகம் உனக்கு சொந்தமல்ல. அது ஞாபகம் இருக்கட்டும். விடு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த தேசம். புரிஞ்சா இல்லையா? கைப்பிடிக்கணும். பார்த்து சொல்லுங்க. இனி இந்த உலகத்திற்கு ஒத்தபடி வேஷம் போடாத, வாழாத. அப்படி வாழ்ந்தா இயேசுவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய ஆயத்தத்தை இழந்துருவார். புரிஞ்சா இல்லையா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த தேசம் கூடாது. அப்போ அப்படின்னா உலக மக்கள் பேசுவது போல், உலக மக்கள் நடப்பது போல், உலக மக்கள் உடுத்திக் கொள்வது போல், உலக மக்கள் அலங்கரிப்பது போல், இதெல்லாம் உலகத்தில் உள்ளது. எவ்வளவு ஓங்கி கை தட்டினாலும் போக முடியாது. அல்லேலூயா. இந்த வேஷம் என்ன செய்யணும்? நீக்கள். அதுல என்ன உண்டாகணும்? என்ன உண்டாகணும்? வெறுப்பு. அல்லேலூயா. உலகத்துக்குரியது. ஐயோ, நம்ம அதில் இந்த வேறு பிரிக்கப்பட்டவர் போய் பேசுவோம். அப்பப்பா அந்த இதெல்லாம் ஆண்டு பிடிக்காது. உலக ஆசை, தேவன் நம்ம நடத்துகிற பாடம், அந்த வெறுப்பு அவைகள் நம்மளை பாதுகாத்து, அதான் சொல்ல, அது பாதுகாக்கப்படணும். என்ன அதுலேருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கு. அவன் உலகத்திலிருந்து வெறுக்கப்பட்டு ஞானஸ்நானத்து கிறிஸ்துவோட சபையில சேர்க்கப்பட்டுட்டோம். ஆனா இது உடனே நம்ம என்ன செய்யற? இயேசு வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற ஆயத்தம் அல்ல. புரியுதா? இதுதான் மெயின் பாயிண்ட்ல வர. நம்ம உலக பாவம், அக்கிரமம், உலகத்துக்குரிய காரியங்கள், அநியாயங்கள், அது இது அலங்காரங்கள் எல்லாம் விடுறோம். அலங்காரங்கள்னா அது போதனை மாறும், அது வேற விஷயம். எல்லாம் விட்டு நம்ம ஞானம் சொல்றோம். அப்பா இப்போ இயேசு வந்தால் போவோம் அல்ல. இயேசுவின் வருகையில் உன் சரீரம் மறுவாக்கப்படணும்னா இந்த பூமியிலேயே நீ வாழும் போதே ஒரு மறுரூபத்தின் வாழ்க்கை வாழும். புரிஞ்சவர் மட்டும் வர சொல்லு. சரி, என்னால் ஒரு குணம் கூட சொல்றேன். இயேசுவின் வருகையில் உன் சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றார். என்னது? தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை தமக்காய் காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்களுடைய சரீரம் என்ன செய்யணும்? மறுரூபம் அடையணும். அப்ப அந்த மறுரூபம் அடைய வேண்டும் என்றால், ஆமென், இந்த பூமியிலேயே நீ வாழும் போதே ஒரு மறுரூபத்தின் வாழ்க்கை வாழணும். அந்த மறுரூபத்தின் வாழ்க்கை என்ன? எப்படி உருவாகும்? நல்லா கவனிங்க. அதை வாசிப்போம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த தெரியாமல் தேவனுடைய நன்மை. நல்லா புரிந்து கொள்ளும் இந்த இடத்தை. அல்லேலூயா. கையில் தலையில சொல்லு. உலகத்திலிருந்து என்னை கர்த்தர் பிரித்தெடுத்த தேவனுடைய பார்வையில் எது நன்மையாயிருக்கும் என் வாழ்க்கை. புரியுதா இல்லையா? தேவனுடைய நன்மை என்றால் தேவனுக்கு அதை பணம் கொடுக்கணும், அப்படி அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தின் பிரபஞ்சத்திலிருந்து என்ன செய்தார்? கர்த்தரை பிரித்தெடுத்தார். இனி உலகத்தில் கலக்காமல் இருப்பதற்கு ஆமென் என்னில் என்ன உண்டாகணும்? மாற்றம் வரணும். அந்த மாற்றம் எங்க? உள்ள மாதிரி வெளியமாகும். அதுக்கு முன்ன தேவனுடைய பார்வையில்
நன்மையும். தேவனுக்கு நன்மை. பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பார்வையில் எது தேவ நாம மகிமைக்கான வாழ்க்கை, தேவனுடைய நன்மையும் அவருக்கு பிரியமான வாழ்க்கை எது, நான் எப்படி வாழ்ந்த தேவனை பிரியமாக இருக்கும், எது பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி அடைகிற வாழ்க்கை, எந்த வாழ்க்கை என்னை கரைப்படுத்தும், எந்த வாழ்க்கை பரிசுத்தமானது, எந்த வாழ்க்கை என்னுடைய தகுதியை இழக்க வைக்கும், எந்த பேச்சு என்னை கரைப்படுத்தும், எந்த சிந்தை என்னை கெடுக்கும். நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூரண சித்தம். அந்த சித்தம் என்ன என்பதை நான் ஒரு நாள் உங்களுக்கு தனியா பேசுறேன், தனி சாப்டர். அது இப்ப பேசினா வராது, வணக்கம் பேசுறாரு. பரிபூர்ண சித்தம். ஆமென் ஆமென். போட்டு கையில் பரிபூர்ண சித்தம் இன்னது என்று, அதாவது பரிபூர்ண சித்தம். தேவன் என்னை இந்த பூமியில் எதற்காக வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்தில் வைத்திருக்கிறார், அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை தனியா அதுக்கு ஒரு உங்களுக்கு டீச் பண்ண பேசுறது, அதை இப்பொழுது தொட முடியாது. ஆமென். பரிபூர்ண சித்தம் இன்னது என்று என்ன செய்யணுமா, பகுத்து. எப்படி பகுத்து? அப்படி என்றால் பிரித்து, தேவையானது தேவையில்லாதது என்று பகுத்து அறியத்தக்கதாக. அதுக்கு என்ன செய்யணும், உங்கள் மனம் உள்ள என்ன செய்யணுமா, புதிதாக. புரியுதா இல்லையா? தகுதி அடைகிறது வெளியே அல்ல, உள்ள மாறி வெளியே வரணும். அப்போ மனம் என்ன செய்யணும், புதிதாகுது. புதிதாகுவது எப்படி, அதை சொல்லி முடிச்சது. மறுரூபத்தை பற்றி அப்புறம் பேசலாம். அல்லேலூயா. உள்ள என்ன செய்வது, புதிதாக. உள்ள புதிதாக ஆக ஆக அல்லேலூயா, உலகத்துக்குரிய வேஷம் இருதயத்தின் சிந்தனைக்குள் வராதவரை என்ன செய்து தடுக்கும். சொல்ல புரியுதா? உலகத்தின் ஆசாபாசம் உள்ள இருந்து, உலகத்துள்ள இச்சை ஆசைகள் உள்ள இருந்து, தகாத பார்வை உள்ள இருந்து, தகாத சிந்தனைகள் உள்ள இருந்து, பண ஆசை உள்ள இருந்து, உலகத்தில் உள்ள என்னென்ன காரியம் உண்டோ எல்லாம் எங்கே இருந்து, உள்ள இருந்து. உள்ள வச்சிட்டு வெளியே மட்டும் வெண்வஸ்திரமோ வெளியே மட்டும் காதலி கடத்தில் இல்லாமல் இருந்தா போக முடியாது. ஆண்டுடைய வார்த்தை இது, என்னுடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. எங்க புதிதாகணும், உள்ள. நல்லா புரிந்து கொள்ளலாம். எங்க புதிதாகணும், இருதயத்துக்குள்ள. அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமும் என்று சொல்லிட்டோம். ஒரு இல்ல, நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம். இவைகளுக்கு எங்க புதிதாகணும், உள்ள. உள்ளம் புதியதாகிறதுனால் மனம் என்ன செய்வது, புதிதாகணும். புதிதாக ஆக்குவதற்கு உபகரணம் தேவை. புதிதா இல்ல, உள்ள புதிதாக புதிதாக்குறவர் வேணாம் வேண்டாமா, புதிதாக்குறவர் கையில உபகரணம் இருக்கணும் வேண்டாமா, சும்மா முடியுமா? அல்லேலூயா. தொடச்சது வேற, ஆமே, பாலிஷ் போடுறது வேற. புரியுதா இல்லையா? தொடச்சாச்சு அல்ல, பாலிஷ் போடணும். அப்போ உள்ள என்ன செய்யணும், புதிதாக்கணும். அப்ப அந்த புதிதாகிறது எதெல்லாம், அப்ப நமக்குள் பல தகாத எண்ணங்கள் இருக்கு. எனக்கு ஆசைப்படுவது, இச்சிப்பது, விரும்புவது, இதெல்லாம் எல்லாத்துலேயும் உண்டு. லவ்லையும் இருக்காது, லவ் எல்லாம் வருவது. அடுத்து ஆசாபாசம், ஆடம்பரம், பொழுதுபோக்கு, களியாட்டு, அடுத்து பண ஆசை, ரம்மி விளையாடுவது, தோற்றம், இப்படி பலதரப்பட்டதான எல்லாம் எங்கே இருக்கு, உள்ள இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யணுமா, தொடர்ச்சி மாத்தணும், புதிதாக்கணும். புதிதாக்குறவர் யாரு, பரிசுத்த ஆவியானவர். எதை கொண்டு புதிதாக்குவார், வசனத்தை கொண்டு புதிதாக்குவார். கையை தட்டி
நல்ல புரியுது. வசனத்தை தான் நம்மளை சுத்திகரிப்பது. யாரு கையில் எடுக்கிற வசனத்தை, ஆயுதத்தை ஆவியானவர் எடுக்கிறார். வசனமாகிய சமட்டி, வசனமாகிய இருபுற கருப்புற பட்டயம், வசனமாகிய அக்கினி யார் கையில் எடுக்கிற ஆவியானவர் எடுக்கிறார். பரிசுத்தாவியை எடுக்கிறது. நல்ல புரியுது. நல்ல கவனிங்க. ஊழியக்காரனுடைய வாயில கொடுக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்கு கடவுள். அதான் உங்க உள்ளத்துல என்ன செய்வது? குத்துவது. நான் அப்பன் கொடுக்கிறவங்க என்ன குறைச்சல் வசனம் எப்படிப்பட்ட கண்மலையை நொறுக்கிற சவுண்ட் சொல்லப்பட்டு கர்த்தருடைய சத்திய வசனம் இருபுறம் கதிக்குள்ள பட்டு. கர்த்தருடைய வசனம் எப்படி? அக்கினி. கர்த்தருடைய வசனம் எப்படி? காற்று. கர்த்தருடைய வசனம் தண்ணி. பல உருவகத்தில் இது செயல்படும். உனக்குள்ள தண்ணீராகவே போலவும் செயல்படும், பட்டை போல செயல்படும், சம்மட்டி போல செயல்படும், அக்கினி போல செயல்படும். வார்த்தை யாருடையது? தேவனுடையது. யார் அதை ஆயுதவர் கையில் எடுப்பது? பரிசுத்த ஆவியானவர். யார் வாயில் வைக்கிறார்? ஊழியக்கான வாயில் வைக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? வந்திருக்கிற உனக்கு கொடுக்கிறார். இப்ப நீ சொல்ல முடியுமா பாஸ்டர் தாக்குனாருன்னு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாஸ்டர் குத்துனாரு தாக்குனாரு எத்தனை சொல்ல முடியும்? எனக்கு அந்த வேலை கிடையாது. உன்னை உள்ள சுத்தம் பண்ணுவதா என்னுடைய வேலை. எங்க வரணும்? அவருக்கு நீ காத்திருக்கிறவனாய் மாறணும். கையை தட்டி அவருக்கு காத்திருக்கிறவனாக நீ மாறணும். அந்த மாறத்தக்கதான தகுதியை ஆவியானவர் உங்களோடு பேசுவார். மனம் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படுவதற்கு தான் நம்ம எங்க வரோம்? இங்க வரோம். உள்ள புதிதாகி வெளியே என்ன செய்யணும்? மாறணும். அப்போ இயேசுவின் வருகையில் உன் சரீரம் மறுரூபம் அடையணும்னா அவர் வருகையில மறுரூபமாய் இருக்கிறவர்கள் தான் மறுரூபம் அடையப்படும். இல்லையா? எங்க புரியுது? மனம் புதிதாகிறதுனால் நீ என்ன செய்யணும்? மறுரூபம் என்றால் நான் ஒரு நாள் பேசுறேன் உங்களுக்கு. மறுரூபம் அடையணும். அந்த மறுரூபம் அடைந்து இருக்கிறவர்கள் தான் தமக்காக காத்திருக்கிறோம். புரியுதா இல்லையா? அப்படி காத்திருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ளதான் யார் வர? இப்ப இதுவரை சொன்ன அந்த வார்த்தைப்படி நான் ஆயத்தமா காத்திருக்க யார சொல்ல முடியுமா? ஒரு இதை சொல்ல முடியாது. அப்போ எப்படி நீ போவ? பாவம் இல்லாமல் வெளிப்பட போற இயேசு வருகிற எப்படி ஒரு சரீரம் மரணமாக்கப்படும்? நீ ஆயத்தம் இல்லையே. வெளி தோட்டத்தில் தான் கை வெள்ள வஸ்திரம், வெளி தோட்டத்தில் கை அடிக்கிற, வெளி தோட்டத்தில் ஓடி வர. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர பிரதானி, ஞாயிற்றுக்கிழமை பிரதானி. இடனால தேவ தூதம் வந்தா கூட நீ தேவையே கிடையாது. பரலோகத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னை கழுகி சுத்தமாக்குகிற தேவன், உன்னை தேவ ராஜ்யத்துக்குள்ள தகுதிப்படுத்த விரும்புகிற தேவன். ஏன்னா நம்முடைய மனம் ஒரு நாளையில என்ன ஆகாது? சொன்னாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இன்று சில தெளிவுகள் நமக்குள்ள உண்டாகும். நாளைக்கு இந்த தெளிவு என்ன செய்யும்? மங்கும்.
அடுத்தது இன்னும் என்ன செய்ய தெளிவடைய பண்ண முடியும். எவ்வளோ பிரச்சனை இது பாருங்க. இந்த தெளிவடைஞ்சு திரும்பவும் தூசி அடைஞ்சு திரும்பவும் தொடச்சி திரும்பவும், அப்படி அல்ல. உள்ள மாறி வெளியே மாற்றம் வெளிப்படணும். உள்ள மனம் புதிதாகிறதுனால், மனம் புதிதாகும் நம்முடைய குணமே. ஏன் என் நேசருடைய வருகைக்கு நான் காத்திருக்க வேண்டிய அருமை மணவாளன் எப்போ வருவார் எனக்கு தெரியாது. வருகைக்கு நான் காத்திருக்கணும். அவர் வருகையில் எப்படி ஆகிலும் நான் என்ன செய்யணும்? அதற்கு நான் தகுதி பாடும். அதற்கு நான் என்ன செய்யணும்ப்பா? எழுதி ஜெபம் பண்ணா நீ பாக்கியவான். அப்பா உமக்காய் காத்திருக்க நான் தகுதி அடையணும்ப்பா. அதற்கு எனக்கு கற்றுத்தார இந்த பிரேயர் உன்னை அவர் அருகில் சேர்க்கும். நான் உங்களுடைய ராஜ்யம் உமக்காய் காத்திருக்கிற நபராக நம்முடைய குடியிருப்போ அங்கிருந்து வாசிப்போம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு எதிர்பார்ப்பு! ஹல்லேலூயா! இங்கே அதாவது தமக்காய் காத்து கொண்டிருக்கிற அங்க எப்படி எதிர்பார்த்து, அதுல ஒரு பாயிண்ட் கூட எக்ஸ்ட்ரா இருக்கு. கையில் சொல்லு சத்தமா. அங்க எப்படி தமக்காய் காத்து கொண்டிருக்கிற அங்க எப்படி எதிர்பார்த்து, எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு உன் மனம் என்ன செய்யணும்? புதிதாகி பழைய சுபாவங்கள், சிந்தைகள், செயல்கள், பாவம், அருவருப்புகள், அக்கிரமங்கள், மாமிச எண்ணங்கள், மாமிச இச்சைகள், ஆசைகள் எல்லாம் என்ன செய்யணும்? நீங்கி புதிதாக்கப்பட்டு உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? மறுரூபத்தின் வாழ்க்கை இந்த பூமியில வாழணும். அவர்களை பரலோகத்துக்குரிய சாயல்ல மறுமாக்க அவர் வரார். கையை தட்டி அதான் ஆச்சரியம். புரியுதா இல்லையா? இங்க எப்படி இருக்கிறவங்க மனம் புதிதாகி எப்படி இருக்கிறவங்க மறுரூபத்தின் வாழ்க்கை வாழ்கிறவர்களை அவரோடு நித்திய நித்திய காலமாய் வாழ்வதற்கு சேர்த்துக் கொள்ள மத்தியாக வெளிப்படும் போது யார் மறுரூபத்தின் வாழ்க்கை பூமியில வாழ்கிறார்களோ அவர்கள் தான் ஆயத்தம் இருக்கிறவர்கள். அவர்கள் சரீரம் என்ன செய்யப்படும்? மறுரூபம் அடையும். நீ கெட்ட எண்ணத்தோட, அருவருப்பு சிந்தையோடு, இச்சையோடு, பாவ சிந்தையோடு, ஆடம்பரமான எண்ணம், உலக ஆசை, பண ஆசை, அது இதுல எல்லாம் நீ நினைச்சிட்டே நீ வாழ்ந்தா உன் மனம் இன்னும் என்ன செய்யப்படல? புதிதாக்கப்படவில்லை. புதிதாக்கப்பட்டால் தான் வெளி வாழ்க்கையில் மாற்றம் வரும். உலகத்துக்குரிய காரியம், ஆசபாசம், சிற்றின்பம், ஆடம்பரம், பண ஆசை, இவைகள் எல்லாம் அவன் மேல என்ன வெறுப்பு வரும். இதெல்லாம் நமக்குள்ள விடக்கூடாது. ஒரு அளவோடு இருப்போம். அந்த எண்ணம் உருவாகிறத உள்ள மாறணும். ஏன்னா அதுக்கு மேலே கடந்து மற்ற ரோட்ல கடந்து நீச்சல் அடிச்ச மாதிரி மாகையிலே நீச்சல் அடிப்பாய். ஆமா, உலகம் உலகம், பணம் 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 பணம். நீ எங்க இருந்து நீச்சல் அடிக்கிற? ரோட்ல கடந்து நீச்சல் அடிக்கிற மாயையில் பிரயோஜனம் இல்லை, கரை சேராது. அல்லேலூயா! புதிதாக்கப்பட வேண்டும். உனக்காக சிந்தனை இயேசு உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறதா? மகனே, நான் உன் இறுதிய கனவை தட்டுகிறேன். இதோ வாசல் வழியில் தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கனவை திறந்தான். அத்தனை வருகை தாமதம் வந்தா இனி ஒரு நாள் மீதி காரியங்கள் பேசுறேன். எல்லாரும் முழங்கால் படிச்சோம். எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு நபரா உமக்காய் காத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நபராக, அதற்குரிய ஆயத்தோடு நபராக சகோதரா சகோதரி
தம்பி தங்கச்சி, உன் இருதயம் அழுக்குகளால் அருவருப்புகளால் நிறைந்திருக்கிறதா? மகளே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று கேட்கிறார். சகோதரா சகோதரி, உனக்குள் இருக்கிற உலக ஆசை, உலக சுற்றின்பம், உலக இச்சை, பாவ சிந்தை, மோசமான எண்ணங்கள், பண ஆசை, இவைகள் அந்த இறுதி நிரம்பி இருக்கா? என் நேசர் இயேசு வரும்போது உன் சரீரம் மறு அனைவருக்கிறவர்கள் தடையை மாறிவிடுங்க. ஓ அப்பா, உன் ராஜ்யத்துக்கு ஆயத்த பண்ணப்பா. நான் இன்னும் உடனே இருக்கணும்ப்பா. என் மனம் புதிதாக்கப்பட வேண்டுமாப்பா. அதற்காக இந்த நம்ம ஒப்புக்கொடுக்கிறப்பா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே.
சத்தியத்தை மனதில் நிறைவேற்றுங்கள். உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஆமென், ஆமென். தமக்காய் காத்துக் கொண்டிருக்கிறவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ள ஒரு இயேசு வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற கூட்டம், ஆயத்தமாக காத்திருக்கிற கூட்டம். உன் மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறதா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உனக்குள் இருந்த சில சிந்தைகள், எண்ணங்கள், அருவருப்புகள், ஆசைகள், இவைகள் மேல் உனக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறதா? உலக ஆடம்பரங்கள், ஆசாபாசங்கள், சிற்றங்கள் வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறதா? உலகத்திற்குரிய நேசத்தின் மேல் வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறதா? அந்த இடத்தில் இயேசுப்பா மட்டும் நேசிக்கிறதான இறுதி இருக்கிறதா? மனம் புதிதாக்கப்படட்டும். ஆண்டது ஒவ்வொரு நாளும் சொல்லணும், அப்பா நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா. என் மனம் புதிதாக்கப்பட்டு அவன் ஒரு மருத்துவத்தின் வாழ்க்கை நான் அந்த பூமியில வாழ்வதற்கு எனக்கு குடும்பத்தாரும் செய்ய ஜபிக்கிறேன். இந்த உலகத்தில் மருத்துவத்தின் வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்களை மகிமையில் சேர்க்காம இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். நல்ல பிதாவை நல்ல வேலைக்காக நாளுடைய சகோதரி கடந்து வந்து நாங்கள் ஆராதிக்க இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அது நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனங்களின் படி ஆமென், ஹல்லேலூயா. மனம் புதிதாக்கப்பட்டு மறுரூபத்தின் ஒரு வாழ்க்கை பூமியில் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள, அதுவே இயேசு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான வாழ்க்கை என்று வேதத்தின் அடிப்படை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவர் என்று முதலாவது வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கட்டளை இடுவீராக, ஒரு வாந்தியை கட்டளை இடுவீராக, தாகத்தை கட்டளை இடுவீராக, ஒருக்க வேண்டிய வரத்தை இருதயத்தை தருவீராக. ஒரு சாதாரண கிறிஸ்தவனா உலகத்துக்கு ஏற்றபடி கடமைக்காக மற்றவர்கள் பார்வையில் கிறிஸ்தவனாய் மாறாதபடி அல்லது தேவன் கிறிஸ்தவனாய் வாழ கர்த்த கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு ஆசிரியும் ஒவ்வொரு மனிதனத்துடைய பாதுகாப்பு கடல் செலுத்தும். சகோதரி கனமை மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.